அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பிள்ளை வளர்ப்பு என்பது எல்லா உயிரினங்களிலும் இருக்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி. தன்னுடைய குட்டிகளை எல்லா விலங்குகளும் ரொம்ப அக்கறையோட அன்போட அரவணைத்து பாசங்காட்டி வளர்க்கிறத நாம் எத்தனையோ இடங்களில் பார்த்துருக்குறோம். யூடியூப்பில் போனால் அந்த குட்டிகளை எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் நுட்பமானது. அன்பு காட்டுவது, பாசம் காட்டுவது, இதுதான் பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனப்பதிவு சமூகத்தில் பெருசாக இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது அதுக்கு எதிரான விஷயம். அன்பு சார்ந்த பிள்ளை வளர்ப்பு என்பது இன்ஸ்டிங்க்ட், உங்களுடைய இயல்பு பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய மரபணுக்களில் பதிவாக இருக்கிற விலங்குத்தன்மை. ஐ எம் சாரி டு சே திஸ், பட் தட் இஸ் த ட்ரூத். இயல்பாகவே தன்னுடைய குட்டிக்கிட்ட பாசம் காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் போய் யாரும் கற்றுக்கிறது இல்லை. அது இயல்பாக வருகிற ஒரு உணர்ச்சி, ஒரு உள்ளேருந்து வருது. இதைத்தான் எல்லாரும் ஸ்லாகிக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, தாய் அன்பு, தகப்பன் அன்புன்னு. நான் இப்போ அதுலேருந்து அடுத்த பகுதிக்கு ட்ராவல் பண்ண விரும்புகிறேன். அறிவார்ந்த பிள்ளை வளர்ப்புங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். உங்கள் பிள்ளை உங்களுக்கு உரியது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அன்பு காட்ட வேண்டியது, நீங்கள் கொண்டாட வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சமூகத்துக்கு அது எப்படி இருக்குது? சமூகத்துக்கும் அதுக்கான உறவு முறை சரியாக இருக்கா? சமூகத்தில் அது கரெக்டாக ஃபிட் ஆகுதா? சமூகத்தை தொந்தரவு பண்ணாமல் இருக்கா? அதான் அறிவார்ந்த பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிற. இது நிறைய தாய் தகப்பன் ஏற்படுத்துகிறதே இல்லை. நான் சொன்னால் பல பேருக்கு கோபம் வரும். குட்டி போட்டு அந்த தாய் வளர்க்குற மாதிரி விலங்குகளில் எம்புள்ள 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 அப்படின்னு பாசம் காட்டி வளர்க்குறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்கீங்களே ஒழிய, அறிவோடு இருடா, பொறுப்போடு இருமா, இந்த சமூகத்துக்கு நீ சரியான ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு குடிமகள், இந்த உணர்வில் பிள்ளைய வளர்க்குறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பகுதியை சொல்கிறது தானே எங்கள் நோக்கம். டாக்டர் வாசிய குழந்தைசாமி நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நல்ல சிந்தனையாளர். ஐயா ஒரு முறை சொன்னாங்க, ரயிலில் ஒரு அப்பா பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பையனுக்கு வயது 13, இன்னொரு பையனுக்கு வயது 11. அந்த வயசில் பெருசாக வித்தியாசம்லாம் இருக்காதுங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டிக்கெட் செக் பண்ணுறவர் கேட்குறாரு, இந்த பையனுக்கு என்ன வயசு, அந்த பையனுக்கு என்ன வயசு? அந்த டிக்கெட்டு கொடுக்குறவர் அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இவனுக்கு 13 வயசுங்க, அவனுக்கு 11 வயசுங்க. அந்த டிக்கெட் கொடுக்குறவர் சொன்னார், 12 வயசுக்கு மேலேன்னா கட்டணம், அரை கட்டணம் கட்டி நீங்கள் பயணம் பண்ணணும். ஏன் இவனுக்கு 13ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? பார்த்தா யாரும் 12ன்னு தான் மதிப்பாங்க, அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் இன்னும் 12 முடியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல, எதுக்கு இந்த பயலுக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறேன். இது மாதிரி யோசனையெல்லாம் இந்தியாவில் பல பேர் சொல்லுவாங்க. நிறைய தேசத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறதுக்கான யோசனையை நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. அப்பா சொல்கிறாரு, ஒரு நிமிஷம், இப்போ நான் சொன்னால் எனக்கு ஒரு அரை டிக்கெட் மிச்சமாகலாம். ஆனால் என் பையன் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியும் தனக்கு 12 முடிஞ்சு 13 வயசு ஆகிடுச்சுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் போய் சொல்லி இவனுக்கு இன்னும் 12 ஆகலைன்னு டிக்கெட் வாங்குறத அவன் பார்த்தான்னா ஒரு விஷயத்தை உள்ளே கற்றுக்குவான். என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஆதாயம் வேணும்னா பொய் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கிட்டேருந்து அவன் கற்றுக்குவான். நான் நல்லா அப்பனா, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, பொய் சொல்லி ஒரு ஆதாயத்தை அடையலாம் அப்படிங்கிறத என் பையன் என்கிட்டேருந்து மறைமுகமாக கற்றுக்குவான். நான் டீச் பண்ணலை, பட் அவனாக கற்றுக்குவான். அப்போ நான் நல்ல அப்பனா? அவசியம் இல்லை. இவனுக்கு 13 வயசு டிக்கெட் கொடுத்துருங்க, அவனுக்கு 11 வயசு டிக்கெட் வேண்டியதில்லை. இதாங்க சரியானபடி பிள்ளை வளர்க்குற முறை. ஆதாயத்துக்காக போய் சொல்லலாங்கிற ஒரு கருத்தை மகனுடைய மனதில், மகளுடைய மனத்தில் அப்பா விதைக்கிறார்னு சொன்னால் அவர் தேச துரோகி. சரியான வார்த்தை, தேச துரோகி. சமூகத்துக்கு விரோதமாக இன்னைக்கு பல பிள்ளைகள் உலாவுவதற்கு காரணமே பெற்றோருடைய இந்த குணம்தான் அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான கணிப்பு. மன்னிச்சுக்கோங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுகிற போது சொன்ன செய்தி கூட எங்கள் யூடியூப்பில் போயிருந்தது. அதனுடைய இன்னொரு பகுதியை நான் சொல்லணும். எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஒரு பதிவு. நான் பாதி ஒரு விழாவில் சொன்னேன், இன்னொன்று இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவை அவர் ரொம்ப துல்லியமாக நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய முறையில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? இப்போ 2 அப்பா அம்மா கூட ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட அழகாக படம் பிடிச்சி காட்ட முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 2 அடிமைகளை உடனழைத்து வரும் மனநலம் குன்றிய எஜமானன் போல் இருக்கின்றன நம்முடைய குழந்தைகள். கோபம் வரும், பெற்றவங்களுக்கு அப்படியே கோபம் வரும். இவன் யார் அதை சொல்கிறதுக்கு? ஐயா மன்னிச்சுக்கங்க, எழுத்தாளர் ஜெயமோகனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வழிமொழியிறேன். ஏன் இன்றைக்கி குழந்தைங்க எப்படி நடந்துக்கு தெரியுமா? வெளியில் வந்தால் அப்பாவும் அம்மாவும் மற்ற எந்த யாரோடையும் பேசக்கூடாது, தன்னையே கவனிக்கணும், தன்னுடைய ப்ரையாரிட்டி மட்டுமே அந்த அப்பா அம்மாகிட்ட இருக்கணும். முக்கியமாக அவங்க நண்பர்களை பார்த்தா பேசக்கூடாது, யாரோ ஒருத்தருக்கு ஒன்று செய்யக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தான் கேட்டதை வாங்கி கொடுக்கணும். இது பிஹேவ் பண்ணுற மெத்தடை அவர் எழுத்தாளர் இல்லையா, அதனால் சாட்டை மாதிரி அடிச்சிட்டார். என்ன சொல்கிறாரு? மனநலம் குன்றிய ஒரு எஜமானன், அது எஜமானன் ஆயிடுச்சு, ஆனால் மனநோய் உடையதாயிடுச்சு. 2 அடிமைகளை கூட அழைச்சிட்டு வர மாதிரி தான் இன்றைக்கி குழந்தைங்க பெற்றோரோட வருகின்றன. இந்த வார்த்தை உங்கள் நெஞ்சத்தை தச்சாலும் எனக்கு கவலை இல்லை. இது இன்றைக்கி யோசிக்க வேண்டிய உண்மை. அதுக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்பா அம்மா கெஞ்ச வேண்டியிருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த குழந்தைகளோட கெஞ்ச வேண்டியிருக்கு. அப்புறம் அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் ஒரு ப்ரீஷியஸ், ரொம்ப விலை மதிப்பற்ற பொக்கிஷம் நினைக்கிறாங்க. கரெக்டு, உங்களுக்கு அது பொக்கிஷம், மற்றவங்களுக்கு அது அதே மாதிரி தான். அவங்களும் புள்ள பெற்று வளர்த்துருக்குறாங்க. சமூகத்தில் இருக்க எத்தனையோ 100 குழந்தையில அதுவும் ஒரு குழந்தை, அவ்வளவுதான். உங்களுக்கு அது விலை மதிப்பற்ற மாணிக்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், அதிர்ஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்த அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கலாம். அதெல்லாம் சொசைட்டிக்கு கவலை கிடையாது. அது நம்பர் 1, நம்பர் 2. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்தால் 7னா நம்பர் 7, அவ்வளவுதான். இந்த வேறுபாடு பெற்றவங்க தெரிய வேணாமா? நீங்கள் என்னமோ தலைமையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்கிறதுக்காக என்டையர் சொசைட்டியை உன் குழந்தைய பெருசாக மதிக்கணும்னா ஏன் மதிக்கணும்? அவர் எழுதுறாரு பாருங்க, ஒரு சிறு முகச்சுளிப்பு எழுந்தால் கூட திகைக்கிறார்கள். குழந்தையோட முகம் வாடிச்சுன்னா அவங்க அப்படியே பதறிடுறாங்க. உலகுக்கே அரிய செல்வமான தங்கள் குழந்தை மேல் ஒருவர் அதிருப்தி கொள்ளக்கூடுமோ? அந்த குழந்தை கத்துது, சும்மாரு அப்படின்ட்டா, எப்படி நீங்கள் என் பிள்ளைய சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறேன். ரயிலில் உங்கள் குழந்தை கத்துது, பஸ்ஸில் அது அநியாயம் பண்ணுது, அது இங்கேயும் ஓடுது, தடன்னு, மற்றவங்களுக்குலாம் இடைஞ்சலாக இருக்கு. சில குழந்தைங்க சார், யார் என்ன அவன் பையன் நோண்டும் சார். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, பை வைக்கிறாருன்னா உள்ள கையை விட்டு எடுத்து பார்க்கலாமா? அது எடுத்து தூக்கி வெளியே போடும், இதை தூக்கி அங்கே இருக்கும். ஒரு மாம்பழம் வச்சிருந்தா எடுத்து அதுவே கடிக்கும். இப்படிலாம் புள்ள வளர்க்கலாமா? இப்போ இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு முகம் அப்படியே புசு 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 புசுன்னு அப்படியே போகுது. பாட்டி பேரனை கண்டிச்சா கூட மக கோவப்படுற, மருமக மாமியாரை கோவப்படுறா, ஏன் இப்படி என் பிள்ளைய நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு. பின்ன குறை சொல்லி திருத்தி வளர்க்காம பின்ன எப்படி வளர்ப்பாங்க? கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா சார்? அவங்க அதிருப்தி கொள்ள தன்னுடைய பிள்ளைய மேலே யாராவது குறை சொன்னால் அவங்க அதிருப்தி ஆயிடும். அப்புறம் குழந்தையை கொஞ்சி அடிமை பணி செய்யும் சமூகம் வேறு எந்த நாட்டிலாவது உருவாகி இருக்குமா? அவர் கேட்குறார், பயங்கரமான கேள்வி சார். அமெரிக்காவில் இப்படி இன்னொரு நாட்டை புகழ்றாருலாம் சும்மா சொல்லாதீங்க, நானும் அந்த நாடுகளுக்கு போயிருக்கேன். அமெரிக்காவில் இப்படி ஒரு குழந்தைய பார்க்க முடியுமா? முடியாது. அவங்க எப்படி குழந்தைய கூட்டு வராங்கன்னா, இது பொது இடம், இங்கே மற்றவங்க இருக்கிறாங்க, யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் தம், யூ ஹாவ் நோ ரைட் டு டிஸ்டர்ப் தேர் பீஸ். அவங்க அமைதியை கெடுக்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்லை. தாய் கண்டிக்கிறார், தகப்பன் கண்டிக்கிறான், குழந்தை அமைதி ஆயிடுது. இந்த ஊரில் தான் என்னமோ அதிசயமாக புள்ள பெற்று வளர்க்குற மாதிரி யாராவது சமூகத்தில் கண்டிச்சா கோவப்படுறாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பண்ணார் அடிச்சுடுவேன். யாரோ சமூகத்தில் போகிறவங்க, தெருவில் போகிறவங்க, இல்லை பஸ்ஸில் ரயிலில் கூட போகிறோம், கோவம் வந்துடும். எப்படி நீங்கள் என் பிள்ளைய சொல்லலாம்? சும்மா ஒரு மிரட்டுறாங்க, அப்போ தான் அந்த குழந்தை கொஞ்சம் அடங்கி இருக்கும் அப்படின்னு. இதை விட ஒரு ஆப்சர்வேஷன் அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தைங்க முகமாவா இருக்கு, எப்பவும் ஒரு அதிருப்தி. இந்த உலகத்தையே காணிக்கையாக கொடுத்தா கூட அதுங்க சந்தோஷப்படாதோங்கிற மாதிரி. என்ன அநியாயங்கிறது? இந்த உலகத்தையே நீங்கள் அந்த பிள்ளைக்கு காணிக்கையாக கொடுத்தா கூட அதுங்களுக்கு திருப்தியே இல்லை, சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை. ஒரு சோடா மூடி ஒரு காலத்தில் பெரிய விஷயமா தெரிஞ்சது, ஒரு இத்தனோண்டு கடலை மிட்டாய் ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்கள் சக்கரை ஆலையவே எழுதி கையில் கொடுத்தா கூட அதுக்கு சந்தோஷப்படுமான்னு தெரியல. அப்படி பிரித்து அப்படி தூக்கி விட. ஸோ என்னத்தை கூட அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இதோட இன்னொன்று பெற்றவங்களுடைய இயல்பை ரொம்ப அழகாக படம் பிடிக்கிறார்.
உலகமே தனக்கு சேவை செய்ய வேண்டும். குழந்தைங்களோட மனோபாவம் எப்படி இருக்கு? என்டையர் வேர்ல்டு தனக்கு ஒரு ஊழியனுங்கிற மாதிரி அதுக்கு பிஹேவ் பண்ணுது. யாரை வேணாலும் வேலை வாங்கலாம்னு நினைக்குதுங்க. உலகமே தனக்கு சேவை செய்ய வேண்டும், இன்னொருவருக்காக தான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அடிடா சக்க, அருமையான பதிவு. மற்றவங்களுக்காக தான் எதுவும் செய்யணுங்கிற எண்ணமே இல்லை, எல்லோரும் தனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு. இந்தியன் ரயில்வே இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். ரயிலில் தூங்க விடாமல் ஒரு குழந்தை தொந்தரவு பண்ணால் அதை எடுத்துகிட்டு இறங்கி ஆகணும்னு கோ பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு முடிவுக்கு இந்திய ரயில்வே வரணும்னா எவ்வளோ பேர் இந்த இம்சையை அனுபவிச்சிருப்பான்னு யோசிக்கணும். விவரம் தெரியாத குழந்தைங்க அழுதுதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது, வயிற்று வலி ஏதோ அழுகுது அப்படின்னு. நல்ல விவரம் தெரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைகளை கூட பெற்றோர்கள் சரியாக வளர்க்குறதில்ல. எழுத்தாளருடைய பதிவு அப்படியே சொல்லட்டுமா, நாம் நம் குழந்தைகளை ஒரு வகை மனநோயாளிகளாக வளர்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிறார். கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பெற்றவங்க இதுக்கு சீரியஸான ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஒளி பரவட்டும் எங்கள் இதழில் இந்த 2 செய்தியையும் அப்படியே எடுத்து போட்டிருக்கிறோம். தயவுசெய்து படிங்க. பிள்ளை வளர்க்குற போது இது 2 அளவுகோலையும் மனசில் வச்சுக்கோங்க. நம்மக்கிட்டேருந்து எந்த கெட்ட பழக்கத்தையும் பிள்ளைங்க கற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நாம் கொண்டாடுறோங்கிறதுக்காக என்டையர் சொசைட்டியை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும் அப்படிங்கிற முட்டாள்தனமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது.